இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆன்லைனில் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசியூம்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது ரெசியூம்ஸை தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு பயோவாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான போர்ட்ஃபோலியோ ஆன்லைனில் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி தர போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ ஜாப் ஆர் எனி அதர் கைண்ட் ஆஃப் பர்பஸ் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணுன்றதை. நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவை இஃப் யூ லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் இஃப் யூ நம்ம ஏதாச்சும் ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோஸ் கேட்பாங்க. அப்போ இது பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்க்கிறோம். இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா இதோட பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கஸோட கூட செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த கேன்வா பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுறது. அதில் என்னோடய டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்போல. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல சர்ச் யுவர் கண்டென்ட் அண்ட் கேன்வா இருக்கா, இங்கே போய்ட்டு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் போர்ட்ஃபோலியோன்னு வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் வரும். இந்த வருதுங்களா, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ மேலே கர்சர் வச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோஸ் மூவ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பார்த்தீங்களா மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவாக வச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லுக்கிங் ஃபார் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோஸ் நான் இது பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது போர்ட்ஃபோலியோ கீழே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, இதை சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லுக்கிங் ஃபார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் இதில் இருக்க எந்த போர்ட்ஃபோலியோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்கிற ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் யூஏ டிசைனர் போர்ட்ஃபோலியோ இப்போ தேடிக்கிறீங்கன்னா அந்த வருது பாருங்கள், யூஏ டிசைனருக்கு தனியாக போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நீங்கள் என்ன வாட் கைண்ட் ஆஃப் பர்பஸ் யூ லுக்கிங் ஃபார் தட் போர்ட்ஃபோலியோ கம் இந்த மாடலிங். இஃப் யூ லுக்கிங் ஃபார் மாடலிங் போர்ட்ஃபோலியோ இந்த மாடலிங் போர்ட்ஃபோலியோ வருதுங்களா. இப்போ நான் ஒரு நார்மலாக உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லித்தரனால அகெயின் நான் ஒரு சாம்பிள்ஸ்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணிக்கேன். ஜஸ்ட் அந்த போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் இதுதான் அவருடைய போர்ட்ஃபோலியோ. இங்கே வெறும் போர்ட்ஃபோலியோன்னு அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, இங்கே அவருடைய நேம் கொடுத்துருக்காரு. அவருடைய நேம் எடுத்துகிட்டு இங்கே நம்ம பேரை கொடுத்துக்கிறோம். ஜஸ்ட் விவேக் குமார். இங்கே கிராஃபிக் டிசைனாக கொடுத்துருக்காருல, நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோகோ எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு காலேஜில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்ஃபோலியோன்னு போட்டிருக்காரு. இன்கேஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜஸ்ட் இந்த போயிட்டுருக்கு திரும்ப அதை மேலே எழுத்து விட்டு இதை கொண்டு போயிட்டு இதை நம்ம மூவ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக. இது கேன்வா பொறுத்தவரை ஃபுல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் தான். ட்ராக் அண்ட் ட்ராப் மீன்ஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் மாதிரி போயிட்டு அதை இழுத்து விடுறது இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா, நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி இது ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இன்கேஸ் இந்த லெட்டர்ஸ் பிளாக்ல இருக்கும், உங்களுக்கு கலர்ஸில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கே பாரு ஸ்பெல்லிங்ஸ் நான் தப்பாக அடிச்சிருக்கேன். ஃபாண்டோட சைஸை குறைக்கணும்னு வச்சு இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. பிளாக் கலரில் இருக்குது கலர் மாற்றணுச்சு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கலரில் போய்ட்டு நமக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ப்ளூ சார் ஆரஞ்சு ரெட்டு வாட் எவர் மேபி நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விவேக் குமார்ன்றது இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வேணாம், இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்ஃபோலியோ விவேக் குமார்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல் எனக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜிவிகேன்னு நான் இது வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டிஜிட்டல் ஜிவிகேன்னு கொடுத்துக்கிறேன். வாட் எவர் மேபி உங்களுக்கு தகுந்தாப்பில் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த லெஃப்ட்டில் டெக்ஸ்ட்னு பட்டன் இருக்குது தெரியுமா, அதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணுறான்னு படிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு லோகோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் போய்ட்டு என்னுடைய லோகோ இருக்குது தெரியுமா, என்னுடைய லோகோவை எல்லா பேஜ்லேயும் ப்ரொஃபைல்லையும் ஜஸ்ட்டு இந்த லோகோவை இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல இவருடைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதை நான் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அவர் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலீட்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுத்துட்டு டெலீட் இமேஜ்னு கொடுத்துருங்க. இப்போ இமேஜ் டெலீட் ஆயிரும். நீங்கள் இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்கள் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் போய்ட்டு அப்லோடுன்னு கொடுத்துட்டு அகைன் அப்லோட் ஃபைல்ன்ற கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து சிஸ்டத்தில் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க. என்னது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் இல்லை, ஸோ ஒரு நார்மலான ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் கேட்கும், கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வேறு ஃபோட்டோஸ் வேணும்னா உங்களுக்கு வேறு ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ லோகோ வச்சாச்சு, போர்ட்ஃபோலியோ இமேஜஸ் எல்லாமே வச்சாச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் 1 அபவுட் மீ, அதாவது நான் என்ன பண்ணுறேன் அதுன்ற சொல்கிறதுக்காண்டி. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் யார் அப்படின்றத 3 லைனில் டைப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரைட் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சின்னா ஜஸ்ட் ChatGPT ஹெல்ப் எடுத்துக்கலாம். ChatGPTயில் போய்ட்டு ஐ ஹேவ் உங்களை பற்றி நீங்கள் கொடுங்க. நான் இப்போ என்னையை பற்றி கொடுக்குறேன். ஐ ஹேவ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஜஸ்ட் நான் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ரைட் மீ எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ரைட் மீ வந்து எழுதியிருக்க கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் வந்து படித்து பார்த்துட்டு எடிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். நான் இந்த இடத்துல போய்ட்டு மை எக்ஸ்பர்டைஸ் பார்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது. ஸோ நான் இதை மட்டும் காப்பி பண்ணி நம்மளுடைய அபவுட் மீல போய்ட்டு ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அதை போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ் சூட்டபுளாக இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லை இஃப் யூ வாண்ட் ரீப்ளேஸ் தி இமேஜ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி டெலீட் பண்ணிட்டு இமேஜை மாற்றிடுங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த டிசைன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இஃப் யூ லுக்கிங் ஃபார் சேஞ்ச் இன் பிளாக் கலர், ஸோ கோ ஃபார் இன் பேக்ரவுண்ட் அண்டு சூஸ் ஃபார் இன் அனதர் கலர். ஸோ வாட் எவர் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எனக்கு இப்போ இந்த கலர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 2 கலரையும் மாற்றியாச்சு. 3வது எஜுகேஷன். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன எஜுகேட் பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ் அவுட் இயர் என்ன, உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன, நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ இமேஜஸ் மாற்றணும்னு நினச்சா இந்த இடத்த மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இமேஜஸ் புதுசாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா கேன்வாவில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஃபோட்டோஸ் வருதா. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படியே தூக்கிட்டு இந்த பிக்சர் இருக்குது பாருங்கள், இந்த பிக்சர் தூக்கிட்டு அப்படியே போட்டுரும். இஃப் யூ ஆர் உமன், நீங்கள் ஒரு கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம், பாய்ஸாக இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். நான் ஜென்ரலாக இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் மை ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணலை, இந்த ஸ்லைடு உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைட் டெலிட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த பேஜே வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா. அகெயின் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் போயிருப்பீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி வாட் எவர் மேபி நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐ கம்ப்ளீட் இன் சோசியல் மீடியா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சோசியல் மீடியா சம்மந்தமாக போஸ்டர்ஸ் வருதுங்களா, ஜஸ்ட்டு இந்த வருதுங்களா, இந்த மாதிரி இந்த இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து கான்டாக்ட் மீ, உங்களை பற்றி நீங்கள் போர்ட்ஃபோலியோ தெரிஞ்சுக்கணும்ல, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த மாதிரி ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே போய்ட்டு digitalgvk@gmail.com இங்கே உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுங்க. அப்படி இல்லை வெப்சைட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடலாம். வெப்சைட்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வெப்சைட்டுன்றது வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மேலே போயிடும். ஓகேங்களா. உங்களுக்கு இப்போதைக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு போர்ட்ஃபோலியோஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
இப்போ இதே பேஜ் திரும்ப வரணும்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா திரும்ப வரும். எரேஸ் பண்ண இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். நியூவாக பேஜ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்குது தெரியுமா? இது வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு அகைன் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன், அதாவது இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் கையில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃப்லைன் போர்ட்ஃபோலியோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறேன், இல்லை ஒரு பர்சன் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க, அவங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஜஸ்ட் அகைன் ஷேர்ன்ற கொடுத்துட்டு ஒன்லி யூ கேன் அக்சஸ்ன்னு இருக்கா, இதில் போய்ட்டு எனி ஒன் வித் தி லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு எனி ஒன் வித் லிங்க் கொடுத்துருக்கா, கேன் எடிட்ன்னு இருக்கா, அதை கொடுக்காம வியூ பண்ணுற மட்டும் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது இருந்தால் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இந்த மாதிரி இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், அவங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணிடும். பட் எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய கிரெடென்ஷியல் இருக்கிறனால எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இதே போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஒரு வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே மோர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அகெயின் வெப்சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குங்களா வெப்சைட்னு, ஜஸ்ட் இந்த வெப்சைட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கன்வெர்ட் டு வெப்சைட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தோம்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து வெப்சைட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இஃப் யூ கெட் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதே போர்ட்ஃபோலியோஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணிட்டோம், ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சொல்லி தந்துட்டோம், ஆன்லைனில் லிங்க் கொடுத்துட்டோம். இந்த 2 ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களோட இதே போயிருக்கலாம். நம்ம ஆன்லைனில் கொடுத்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லிங்க்டின் இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ சைட்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய ஹெச்ஆர்ஸ் நீங்கள் யார் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது பண்ணுற மூலமாகவும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோவில் ஒரு பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோஸ் வந்து பில்ட் பண்ணுறேன்னு. ஐம் நாட் எக்ஸ்பர்ட் லெவலில் நான் கவர் பண்ணலை, ஏன்னா நீங்கள் ஒரு பிகினரை கொடுத்து பிகினர் எக்ஸாம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி தருவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.